குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா. என்னடா அரோகரா சொல்றானேன்னு பாக்குறீங்களா? இவன் கூட சேர்ந்த பாவத்துக்கு கோயில் மூலமா கூப்பிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹே ஃபம், வெல்கம் டு ஸ்ரீஹரி டிராவல்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் முக்காவாசி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் அப்புறம் சொல்றேன். கஸ்டமர் 4:30க்குலாம் நீ வர சொல்லிட்டாங்க. நம்மள அலாரம்லாம் வச்சுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி கஸ்டமர் பிளேஸுக்கு நம்ம ரீச் ஆயிட்டோம். கஸ்டமருக்காண்டி வெயிட்டிங். நம்ம போய் ஒரு 5 நிமிஷத்துல அவங்களும் வந்துட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு நம்ம எங்க போறோம்னு பார்த்தோம்னா பிள்ளையார்பட்டி குன்றக்குடி முருகன் கோயில் இந்த ரெண்டுக்கு தான் நம்ம போறோம். போகும்போதே நம்ம வண்டி ரிசோர்ட்ல இருந்தனால வட்ட நம்ம பாரத்ல தான் பெட்ரோல் போடுவோம். இந்த வாட்டி கொஞ்சம் புதுசா இருக்கட்டுமே இந்தியன் பல்க்ல போட்டோம். இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே பாரத் பல்க் பெஸ்டா இல்ல இந்தியன் பல்க் பெஸ்டான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வெள்ளனா பிள்ளையார்பட்டி போயிட்டு இருக்கும்போது தான் சூரியன் குட் மார்னிங் சொல்லிக்கிட்டே வெளியே வந்துச்சு. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. ஒரு 6:30க்குலாம் நம்ம பிள்ளையார்பட்டி ரீச் பண்ணிட்டோம். டேய் ஓனர், நீ எப்ப என் கூட இருப்ப? நீ எங்க நான் போய்கிட்டு இருக்க? நீ விட்டுட்டு கஸ்டமர் சாமி கும்பிட்டு நீ என் கூட இருடா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன். நான் போய் சாமி மட்டும் கும்பிட்டு வந்துடுறேன். நம்மளும் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கை கால்லாம் கழுவிட்டு நேரா சாமி பார்க்க உள்ள போயிட்டோம். நாங்க போன நேரம் என்னமோ கூட்டமே இல்லாம ஃப்ரீயா இருந்துச்சுங்க. போன சோர்ல சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. அடுத்து அண்ணனை பார்த்தாச்சு. தம்பியை பாக்குறக்காண்டி குன்றக்குடி கிளம்பிட்டோம். பிள்ளையார்பட்டியில இருந்து குன்றக்குடி ஒரு 5 கிலோமீட்டர் தான் வரும். நம்மளும் குன்றக்குடி ரீச் ஆயிட்டு வண்டியை பார்க்கிங் போட்டுட்டோம். என்னப்பா ஓனர், இந்த கோயிலுக்கு மேல போறியா? வேணாமுடா, மலை ஏற முடியாது. அவனால சொன்ன கேளுடா, கீழே என் கூட இருடா. அட போடா, யாரை பார்த்து மலை ஏற முடியாதுன்னு சொன்ன? நான் போயிட்டு எப்படி வரேன்னு மட்டும் பாரு. அவன் சொன்னதுக்காண்டி நானும் வேகமா மேல போய் சாமி பார்க்க போனேன். ஆனா பாதியிலே என்னால ஏற முடியல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போனேன். ஒரு வழியா முருகனை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு அவன் சொன்ன மணியே கார்லயே வெயிட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு. சரின்ட்டு மெதுவா கீழே இறங்கி நம்ம காருக்கிட்ட போயிட்டேன். வாடா வா, நான் உன்னை அப்பவே சொன்னேன் வேணாமுடா அப்படின்னு. என் பேச்ச கேக்குறியா நீ? சரி வா போவோம். கஸ்டமர் கீழே இறங்கி வந்துட்டாங்க. அவங்களையும் பிக்கப் பண்ணிட்டு நம்ம மதுரைக்கு கிளம்பிட்டோம். மார்னிங் டிஃபன் எங்க சாப்பிட்டோம்னா நம்ம மேலூர் தாண்டி அர்ச்சனான்ற ஹோட்டல்ல தான் மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு இருந்தோம். நான் ஒரு ஆனியன் தோசை ஒரு உளுந்த வடை வாங்கியிருந்தேன். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலா ஒரு நாட்டு சக்கரை பால் ஒன்று சொல்லியிருந்தேன். அதுவும் வந்துருந்துச்சு. குடிச்சிட்டு நம்மளும் மதுரை கிளம்பிட்டோம். கஸ்டமரையும் வீட்டில் டிராப் பண்ணிட்டு நம்மளும் பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நம்ம போற டிராவலிங் வீடியோஸ் பார்க்க நீங்க நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.